ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பாபு நான் பேசுகிறேன். இப்போ அவங்க வீட்டில் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரில. போய் என்னன்னு கேட்போம். வாங்க எல்லோரும் பார்ப்போம். என்ன ரம்யா, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? பூரி சுட்டிக்கிட்டு இருக்கியா? பூரியா? எப்படி எண்ணெயை ஊற்றி சுடுறியா, அதை தண்ணி ஊற்றி சுடுறியா? பூரியா எண்ணெயவே காணுமே. மண்ணெண்ணெய் அட்டைப்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மண்ணெண்ணெய். ஆமாம் ஆமாம். எதுக்கு இன்னும் நான் என்ன பிடிக்கலையா? எதுக்கு இல்லைவா? இல்லை, வடை சீட்டில் எண்ணெயவே காணுமே. இதுதான் பூரி சுடுறதா? பூரியில் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி. ஓ சரி சரி சரி. அப்போ விலை காசு கொடுத்து வாங்குறதுனால எண்ணெய் ஊற்றி சுடுறான். காசு கொடுக்க வேண்டியதுனா எண்ணெயை தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி சுட்டுடலாம். இந்த எண்ணெயில் சாப்பிட்டா போதும். வெண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் சுடணுமா? அப்போ பூரி நல்லா வரும். பூரி நல்லா தானே வந்திருக்கு, செம்மையா சூப்பராக வந்திருக்குல்ல? வாவ், செம்மையாக வந்திருக்கு. உண்மையிலே சூப்பர். அப்போ மிச்சத்தில் நல்லா மிச்சம் பண்ணுற. பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். சரிப்பா, இப்படி நீ பூரி காலங்காலத்தில் சுட்டு கொடுத்தீங்கன்னா நான் போய் எப்படி வேலை செய்கிறதா, இல்லை அங்கே தூங்கி தூங்கி விழுகிறதா? பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டுட்டு போய் நல்லா விரிச்சு தூக்கிட்டு அப்புறம் எப்படி சம்பாதிச்சுட்டு வர்றது? வீட்டுக்கு வர்றது சம்பாதிச்சுட்டு. ஒரு நாள் பூரி சுட்டதுக்கு என்னென்ன கேள்வி? சரி, ஒரு 4 பொருளை வாங்கிட்டு வந்துட்டு இதை 2 மாதத்துக்கு யூஸ் பண்ண சொல்கிறாருங்க. அது வாங்க என்னென்ன பொருள்னு பாருங்கள். இந்த 4 பொருளை வாங்கிட்டு வந்துட்டு இதை நான் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணணுமா? என்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் சண்டை. கேளுங்க. இந்த என்னங்க வாங்கிட்டு வந்திருக்காரு? வெறும் பட்டாணி, சுண்டல், ராகி சேமியா, மசாலா ஐட்டம். இங்கே பாருங்கள். இல்லை சிக்கன் கடை வைக்கவா, மீன் கடை வைக்கவா? இல்லை, நம்ம மேக்ஸிமம் வாரத்துக்கு 2 தடவை மீன் எடுத்துறோம், சிக்கன் எடுத்துறோமா. அதனால இது எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கிறோம். இல்லைன்னா இது ஒவ்வொரு கோவத்தில் போய் எப்போ பார்த்தாலும் சிக்கன் பொடி மீன் பொடி கேட்குறேன். கோவத்தில் போய் அட்டை தூக்கிட்டு வந்து கொடுத்தேங்க. இப்போ டென்ஷனாக இருக்கக்கூடாது. வேலையை பார்த்துட்டு வேலையை செய்யப்படாது. நான் சும்மா போய் ஃபோன் போட்டு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அட்டையை வாங்கி 2 மாதத்துக்கு நிவாட்டி கடை போட்டு யூஸ் பண்ணுங்க. கடையை போட்டுடலாம் பேசாம. நான் அடுத்த இப்படி சிக்கன் கடையும் போட்டு ஏதோ ஒரு முன்னாடி தொங்க விட்டு யாரா பார்த்தா எதாப்பா மீன் கடை சிக்கன் கடை வச்சிருக்கீங்களான்னு கேட்க போறாங்க. ஏதோ ஒரு ஊரில் பிள்ளைக்கு ஹெல்த் ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிறாங்க. டக்குன்னு யோசனை பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, கடையை வச்சுட்டாங்க. அதை ஹெல்த் ஃபுட்டு கடையை வச்சுட்டாங்க. அதாவது சத்து மாவு, கோதுமை மாவில் தோசை, ராகி மாவில் தோசை, இட்லி, அந்த அதுலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த ஐடியா அது. சொந்தக்காரங்க கேட்கணும், என்னப்பா மீன் கடை சிக்கன் கடை வச்சுருக்கீங்களா? சரசரமாக சொல்லுது. இதை நான் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணணுமாங்க. இந்த பொருளை நான் 2 மாதத்துக்கு என்னங்க குழம்பு வச்சு யூஸ் பண்ணுறது? இல்லை, இப்போ எண்ணெய் சிக்கன் பண்ணுற மாதிரி இது அப்படி சிக்கனமாக செலவழிக்க வேண்டியதே. கஞ்சி தனியாக வச்சு குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதே. மாத கடைசியில் ஒரு 10 நாள் முன்னாடி அதை போட்டு சமைக்க வேண்டியதே. 10 நாள் டெய்லி 20 நாள் கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு போகிறது. பாருங்க, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நொய் பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் காலையில் பூரி, இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா. இங்கே பாருங்கள், எங்கள் மாமனார் காலையில் பொங்கல் கொடுத்து விட்ருக்காரு கோயிலேருந்து. பொங்கல் நல்லா இனிப்பு பொங்கல், ஒரே சாப்பாடு ஐட்டமாக தான் இருக்குது. இப்போ பூரி சாப்பிட்டுட்டு மத்தியானம் இங்கே பாருங்கள் வெண்டிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பிஞ்சு வெண்டிக்காய் இருக்குல்ல, வெண்டிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை குழம்பு வைக்கிறதா பொரிக்கிறதா, என்ன குழம்பு வைக்கிறது, டெய்லி குழம்பு யோசனை பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. இவங்க ஈஸியாக சொல்கிறாங்க. ஒரு சமையல் பண்ணிவிட்டு நீங்களாம் படுத்துக்கிறீங்க, அவங்களாம் என்ன வேலைன்னு சொல்லிட்டு மூஞ்சியை பாருங்கள். நீங்களும் ஈஸியாக தானே சொல்கிறீங்க. நீங்கள் போய் என்ன வேலை செய்கிறீங்க, என்ன சம்பாதிச்சு வர மாட்டீங்க? உங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலையான்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்தா இது வெண்டிக்காய் எடுத்து வச்சுட்டேன்னா என்ன குழம்பு வைக்கிறது, அதுக்கு ஒரு வெஞ்சரம் வைக்கணும், ரசம் வைக்கணும், அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. எல்லாம் வைக்கணுங்க. இப்போ நாங்கள் பீஸ் தைக்க போகிறோம்னா இந்த இது காலர் வைக்கணும், கை வச்சா தானே பீஸ் ஃபினிஷிங் ஆகும். அது மாதிரி எல்லாமே வச்சா தானே அது டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு காரணம். ஆமாம், உண்மைதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் என்னமோ நாங்கள் போய் சும்மா உட்காந்து சம்பளம் வாங்குற மாதிரி அங்கே பெண்டை நிமித்தி எங்களுக்கு தெரியும். பூரியை காமிச்சேன். பூரியை காமிச்சிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு எச்சி ஊறாதா? எச்சி ஊறுது. அவங்க இதை காட்டி பூரியெல்லாம் டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகிருப்பாங்க. நான் டேஸ்ட்டாக தான் செய்வேன். அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்டுட்டு மத்தியானம் வெண்டிக்காய் பொரியல் பண்ணிவிட்டு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல, யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்காந்து யோசனை பண்ணுவோம் என்ன குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்கார் பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு, 2 மாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதையும் எடுத்து வைக்கணும், பார்த்துக்கோங்க. சரி, எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போடலான்னு பார்த்தேன்,
எனக்கு வியூஸே போகலை, அதனால நான் இப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அது 100-150க்கு மேலே கூட அது தாண்டலை லைஃப் ஸ்டோரி வீடியோ. இது எதுக்கு சொல்லிக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டோரி வந்து ரொம்ப போர் அடிக்குது, அதனால நான் வந்து சொல்லலை. அதனால இப்போதைக்கு அது வந்து ஸ்டாப்ல இருக்கு. எப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வியூஸ் போகுதோ அப்போ உங்களுக்கு நான் லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன். அப்போ நீங்கள் பண்ணுறது பூரா மொக்கையாக போட்டுக்கிட்டு எப்படி வியூஸ் போகும்? நல்ல டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் போடணும். மொக்கையாக போடுறேன். நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவர் சொல்கிறவர் அப்படி சொல்லுவார், எனக்கு போடுறது தான் எனக்கு தான் தெரியும். சரிங்க, அவ்வளோதாங்க. நாங்கள் பூரி சாப்பிட போகிறோம். நீங்கள் வாங்க பூரி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மாட்டேங்க. லைக் இப்படி பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.